நமஸ்காரம். பஞ்சபட்சி சாஸ்திரம் ஏன் பலிக்கவில்லை? நான் ஒருத்தட்ட போய் பஞ்சபட்சி சாஸ்திரம் கற்றுக்கிட்டேன். அதில் உள்ள எல்லா வழிகளையும் சரியாகத்தான் பயன்படுத்தினேன். ஆனால் ஏன் எனக்கு பலிக்கலை? பஞ்சபட்சி சாஸ்திரமே பொய்யா? இல்லை, பஞ்சபட்சி சாஸ்திரத்தை சரியாக பயன்படுத்துவது எப்படி? இதற்கான பதில்களைத்தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான்லாம் பயன்படுத்தி பார்த்தேன், எனக்கு வெற்றி கிடைச்சதுன்னு. காக்கா உட்கார பணம்பலம் விழுந்த கதையை சொல்லாதீங்க. 10 தடவை பயன்படுத்தினா 10 தடவையுமே வெற்றி தான் கிடைக்கணும். ஒரு தடவை தோத்தாலும் உங்கள் கணக்கீடுகளில் ஏதோ ஒரு குறை உள்ளது என்றே அர்த்தம். சரி, பலிக்கலை, ஏன் பலிக்கவில்லை என்று பார்ப்போமா? சித்தர்கள் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க, யாருக்கு பஞ்சபட்சி சாஸ்திரம் முழுமையாக பலிதம் ஆகும் என்று. அவை என்னென்னு பார்ப்போம். முதல் விஷயமே என்னென்னா, சூட்சுமம் தெரிய வேண்டும், ரகசியம் தெரியணுங்க. உள்ள சில ரகசியங்கள் இருக்குது. ரகசியமாகவே தான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? ரகசியம் தெரியணும். மூலாதார சக்கரம் இயக்கம் பெற்றிருக்க வேண்டும். சத்ரு மித்ரு சேர்க்க தெரிய வேண்டும். நட்பு பகையை சரியாக தெரிஞ்சு சேர்க்க தெரியணும். தீயவருக்கு தோன்றாது, கெட்டவனுக்கு பலிக்காது. அகந்தை என்ற ஒன்றை நீக்க வேண்டும். ஆசானே கூற வேண்டும். புத்தகத்தை பார்த்து மட்டும் படிக்காதீங்க, ஏன்னா சூட்சமம் தெரியாது. யாராவது ஒரு ஆசான் தான் சொல்லி கொடுக்கணும். சரிங்களா? மன ஒருமைப்பாடு அடைய வேண்டும். மன தெளிவும் வேண்டும். இது எல்லாமே அகத்தியர், போகர், ரோமரிஷி, காகபுஜ சித்தர்கள் கொடுத்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பஞ்சபட்சி சாஸ்திரத்துக்கு. சரிங்களா? அந்த புத்தகங்களிலிருந்து தான் எடுத்து சொல்கிறேன். அச்சரங்கள் அறிய வேண்டும். நேர்மையுள்ள ஆன்மீகவாதிகளை மதிக்க வேண்டும். குண்டலினி யோகம் தெரிய வேண்டும். சிவசக்தி பூஜை தெரிய வேண்டும். பெரியோரை வணங்க வேண்டும். சினம் வஞ்சகம் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த குவாலிட்டியெல்லாம் சொல்லிக்கிட்டே வராங்க. பரிகாசமாக நினைப்போருக்கு பலிக்காது. இதில் என்ன இருக்குது? இந்த சாஸ்திரம் ஒன்றும் இல்லை அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அது பலிக்காது. சிவாலயம் காக்க வேண்டும். சிவாலயம்னா இந்த உடம்பை தான் அவங்க சொல்கிறாங்க. வெளியில் உள்ள சிவாலயத்தையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த உடம்பு மற்றும் வெளியில் உள்ள சிவாலயம். சரிங்களா? இந்த அதாவது சிவனை காக்க வேண்டும் உள்ள வச்சு. சிவன் என்பது உயிர். ஆணவத்தை அடக்க வேண்டும். வாசி சரம் பஞ்சாட்சரம் தெரிய வேண்டும். சைவ உணவு முறையை பின்பற்ற வேண்டும். கள்ளம் கபடம் பொருளாசை தள்ளி குருபாதத்தை பணிய வேண்டும். மண்ணுயிரை தன்னுயிர் போல் காக்க வேண்டும். எல்லா உயிரையும் சமமாக நடத்தணும். மனம் சித்தம் புத்தி அகங்காரம் அடக்க வேண்டும். சரிங்களா? மனம் சித்தம் புத்தி அகங்காரம்னு சொல்லுவாங்க. இதில் அடக்கம் வேண்டும். சத்தியம் சொன்ன சொல் காக்க வேண்டும். வஞ்சனை கூடவே கூடாது. வெகுஜனம் நல்லோன் என்று கூற வேண்டும். எல்லாருக்கும் நீங்கள் நல்லவனாக இருக்க முடியாதுங்க. உண்மையை புரிஞ்சுங்க. ஊரில் 100 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கு நீங்கள் கெட்டவன் தான். சரிங்களா? இப்போ ஒரு இன்டர்வியூ நடக்குதுன்னு வச்சுக்குவோம். இன்டர்வியூவில் நீங்கள் வேலை கிடச்சிருச்சு, அவர் மட்டும் வராமல் இருந்தால் நான் வேலை கிடச்சிருப்பேன். அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் தேவையில்லாத ஒரு நபர், நீங்கள் வரலன்னா அவர் ஜெயிச்சிருப்பார். அந்த மாதிரி தான். சரிங்களா? பெரும்பாலான மக்கள் உங்களை நல்லோன்னு சொல்ல வேண்டும். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, வெகுஜனம் நல்லோன்னு கூடணும். எல்லாரும் சொல்லுவாங்களான்னு டவுட்டு. ஆனால் வெகுஜனம் நல்லோன்னு சொல்லணும் உங்களை. தொழில் கொடுமை கூடாது. நீங்கள் தொழில் பண்ணுறீங்கன்னா அதில் உள்ள வேலை பார்க்குறவங்க தப்பாச தொழில் செய்கிறது, கலப்பட தொழில் செய்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. கொடுமை உள்ள வஞ்சகர் நட்பு கூடாது. கொடுமை உள்ள வஞ்சகர். சரிங்களா? வஞ்சகர்னு சொல்ல, கொடுமை உள்ள வஞ்சகர். ஐம்புலன் அடக்க வேண்டும். சிவன் பாதம் நோக்க வேண்டும். சிவபாதம் என்பது குருபாதம்னு சொல்லுவோம். ஆக்கினை சக்கரத்துக்கு மேலே இருக்குது, சகஸ்ரதலம்னு வச்சுக்கோங்களேன். வாக்கு மனம் ஒன்றாக சேர்க்க வேண்டும். இடகலை பிங்களை சேர்க்க வேண்டும். பொய் கூடாது. குண்டலினி யோகம் சரியாக தெரிய வேண்டும். சித்தர் சிவன் சக்தி அருள் வேண்டும். இத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை சித்தர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா, பஞ்சபட்சி சாஸ்திரம் கற்றுக்கிறவங்க பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள்னு. இது எல்லாத்தையும் பின்பற்றுறாங்களா? ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்குங்க பஞ்சபட்சி சாஸ்திரத்துக்கு பின்னாடி. இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பஞ்சபட்சி சாஸ்திரம் என்பது யோகக்கலை, அது உலகியல் மற்றும் யோகப்பாதை இரண்டுக்கும் பயன்படக்கூடியதுன்னு. இந்த பதிவு பார்த்தீங்கன்னா பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் 3வது பதிவு. சரிங்களா? இதுக்கு முன்னாடி 2 பதிவுகள் பதிவு பண்ணியிருக்கோம். அந்த பதிவுகளை பார்க்காதவங்க அதை ஒரு முறை பார்த்துருங்க. ஏன்னா பஞ்சபட்சியோட அடிப்படைகள்லாம் அங்கே பேசியிருப்போம். இந்த பதிவு எதுக்குன்னா, நிறைய பேத்துக்கு ஒரு குழப்பம் இருக்கும். நானும் பல பேர்த்திட்ட போயிட்டேன், எல்லா புத்தகத்தையும் படிச்சுட்டேன். பஞ்சபட்சி பலிக்கிற மாதிரி இருக்குது, பலிக்காத மாதிரி இருக்குது. சில சமயம் சக்ஸஸ் ஆகுது, சில சமயம் சக்ஸஸ் ஆகல. இல்லை, பலிக்கலை. இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு காரணம் இவ்வளோ ரூல்ஸ் இருக்குது. இதெல்லாம் தெரியணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். பண்ணுறீங்களா? இல்லை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறவங்க இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்கள் மனசாட்சியவே நீங்கள் கேட்டு பாருங்கள். அதுவே கரெக்டாக பதில் சொல்லிடும். சரிங்களா?
ஸோ இவ்வளவு ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூல்ஸ் எல்லாம் உடனே நீங்களே சொன்னீங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சித்தர் பாடல்களில் அதுவும் பஞ்சபட்சி நூல்களில் அவங்க சொல்லியிருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் இது எல்லாமே. சரிங்களா? வேற ஏதோ ஒரு புத்தகத்துலேருந்து கூட எடுத்து சொல்ல, வேற சித்தர் நூல்லேருந்து பஞ்சபட்சி 4 நூல் இருக்குது பார்த்தீங்களா? அகத்தியர், போகர், ரோமரிஷி, காகபட்சி, பஞ்சபட்சி சாஸ்திரங்கள். அந்த நூலில் உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பஞ்சபட்சி சாஸ்திரம் கற்றுக்கிறவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விதிமுறைகள் என்னன்னு, இவ்வளவு விதிமுறைகளையும் ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு 100% வெற்றி தேவைன்னா இதுக்கு நாளாகும், வருடங்கள் ஆகும். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நான் இன்னைக்கு போய் ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவேன், நாளைக்கு நான் பயன்படுத்திடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. பல்லு விளக்குறது கூட பஞ்சபட்சி சாஸ்திரம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சில பேர் நினைக்கிறாங்க. இது எல்லாமே தப்பு. ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் பயன்படுத்திக்கலாம், தப்பு கிடையாது. தயவு செய்து பொருளாசைக்கு பெரும்பாலும் பயன்படுத்தாதீர்கள். பந்தயம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்தாதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் அல்லது யோகம் சார்ந்த விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம், தவறு கிடையாது. சரிங்களா? ஸோ பலரும் நினைப்பது போல் ஒரு வகுப்புக்கு போயிட்டு வந்தால் உடனே பயன்படுத்திடலாங்கிறது தப்பு. ஏன் தப்புன்னா, சித்தர் பாடல்களை வச்சு தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஏதோ ஏன் சொந்த கருத்தை சொல்லலை இங்கே எங்கேயும். சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, இவ்வளவும் இருக்குப்பா, நீ ஃபாலோ பண்ணணும், அதை உனக்கு பழிக்கணும்னா அப்படின்னு. இதெல்லாம் எப்போ நெறிமுறைப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வரீங்களோ அப்போ தான் அந்த சாஸ்திரம் 100% வெற்றியை உங்களுக்கு தரும். ஏன்னா பல பேர் இங்கே நினைக்கிறது பஞ்சபட்சி சாஸ்திரத்தை காலாண்டரில் ராசி பலன் பார்க்குற மாதிரி, இன்னைக்கு இந்த ராசிக்கு இந்த நேரம் நல்ல நேரம், இல்லை நல்ல நேரம் காலை 9:30 to 10:30 இந்த மாதிரி பார்த்தா போதும், அட்டவணை தெரிஞ்சால் போதும். பல தடவை நான் சொல்லிட்டேன், அட்டவணைங்கிறது ஒரு A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்துடலாங்க, அது பிரச்சனையே கிடையாது. இப்போ எல்லா இடத்துலையும் ஃப்ரீயாகவே கிடைக்குது. ஆனால் அட்டவணையை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. சிலர் திரும்ப திரும்ப சொல்லக்கூடும், நான்லாம் பயன்படுத்தி பார்த்தேன் ஜெயிச்சிருக்கேன், நான்லாம் பயன்படுத்தி பார்த்தேன் ஜெயிச்சேன், இதெல்லாம் நான் ஃபாலோவே பண்ணுறது இல்லை அப்படின்னு. ரொம்ப எளிமையான பதில் சொல்கிறேன், 10க்கு 10 வாட்டியும் ஜெயிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி சொல்லக்கூடியவங்களே பல பேர் என்கிட்ட பேசுகிறவங்க உண்டு. சில சமயம் பழிக்கலைங்க, சில சமயம் தோத்துறாங்கன்னு. இதெல்லாம் காக்காவு கதை, பணம்பழம் விழுந்த கதை தான். இப்போ 2 பேர் போட்டி போடுறாங்கன்னு வச்சுங்களேன், யாராவது ஒருத்தர் தான் ஜெயிப்பாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. கொஞ்சம் ஒரு போட்டி நடக்குது, 2 பேர் போட்டி போடுறாங்க, 2 பேர் பலன் சொல்ல போடுறாங்க. ஒருத்தர் 1வது நபர் ஜெயிப்பாருங்கிறாரு, இன்னொருத்தர் 2வது நபர் ஜெயிப்பாருங்க. இப்போ 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் சொன்னது உண்மை, கரெக்டா? அது ஈஸி இல்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு 100 பேர் போட்டி போடணும், அதே 2 பேர் அந்த 100 பேர்த்தில் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லணும். இதுதான் கஷ்டம். இப்போ 1000 பேர் போட்டி போட்டால் ரொம்ப கஷ்டமாயிடும். 100 பேர்த்தில் கூட ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தில் உழுவுறதுக்கு வாய்ப்பு உண்டு. 1000 பேர்த்தில் அந்த அதிர்ஷ்டத்தோட பர்சன்டேஜும் குறைஞ்சிடும். சரிங்களா? ஸோ வெறும் 2 பேர் போட்டி போடுற பார்த்து ஒருத்தர் சொன்னதை வச்சு அவர் பெரிய நபர்லாம் தயவு செய்து மனசில் நினைக்கவே நினைக்காதீங்க. அது ரொம்ப ஈஸி. நீங்கள் இல்லை ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு போட்டி நடக்குது, ஏதோ ஒரு போட்டி வச்சுங்க, அதில் ஒரு 4 டீம் போட்டி போடுறாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு 3 பேர் உட்காந்தீங்க. இந்த 4 டீமில் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிங்க, அதில் ஒருத்தர் கண்டிப்பாக ஜெயிப்பார். இந்த 4 பேர்த்தில் சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர், நீங்கள் ஒருத்தர் காட்டிங்களா, 4 டீமில் யார் ஜெயிப்பாங்கன்னு ஒவ்வொருத்தரும் ஒரு டீம் செலக்ட் பண்ணுங்கள். ஒரு நபர் சொன்னது உண்மை தானே. இப்போ நம்ம அவர் மிகப்பெரிய ஜோதிடர், அவர் எதிர்காலத்தை கணிச்சு கூறிட்டார், சொன்னதெல்லாம் பலிக்கும் அப்படின்னு அவருக்கு பட்டம் கட்டினோம்னா கரெக்டாக இருக்குமா? இருக்காது இல்லை. அந்த மாதிரி தாங்க இது. 4 டீம் ஜெயிக்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு 400 டீம் போட்டி போகிறதுல கடைசியாக இந்த டீம் எது ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்லலாம் கரெக்டான நபருங்கன்னு. சரி, அப்படி யாரால் சொல்ல முடியும்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களால தான் அதை சொல்ல முடியும். உங்களுக்கும் 100% பலிக்கணும்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இல்லை இதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னீங்கன்னா சித்தர்கள் சொன்னதை நீங்கள் ஏற்றுக்கலன்னு அர்த்தம். பராசக்தி நூல் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.